டெல் மீ வாட் யூ ஈட், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். நம்ம ஆக்சுவலி என்ன சாப்பிட்றோமோ அதை பொறுத்து தான் நம்மளை க்ரியேட் பண்ணுறோம், நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மேக்ரோ நியூட்ரியன்ஸுங்கிறது வந்து கார்ப்ஸு, ப்ரோட்டீனு, ஃபேட்டு, இந்த மாதிரி நம்ம ஃபுட்டில் வந்து நம்ம மேஜர் குவான்டிட்டி, லார்ஜ் குவான்டிட்டி எடுக்கிறோம் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதில் வந்து கலோரிஸும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மேக்ரோ நியூட்ரியன் வந்து எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம பாடியில் வந்து எனர்ஜி சோர்ஸே இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு வந்து பேர்ன் ஆகி நமக்கு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, அதே மாதிரி நம்மளோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. அட் த சேம் டைம் மைக்ரோ நியூட்ரியன்ட் பார்த்தோன்னா, இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்டில் வந்து விட்டமின்ஸு, மினரல்ஸு, ஃபைட்டோ கெமிக்கல்ஸு, ஃபைட்டோ நியூட்ரியன்ஸு இதெல்லாம் வரும். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து லோ கேலரியாக இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு பாடியில் வந்து ஸ்மால் கன்சப்ஷன் தான் நமக்கு வந்து தேவைப்படும். ஓகேவா? அதே மாதிரி இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எதுக்காகலாம் யூஸ் ஆகுதுன்னா, நமக்கு வந்து இம்யூன் பூஸ்ட்டுக்கு, நம்ம பாடியோட மெட்டபாலிசத்துக்கு, பின்ன ஓவரால் ஹெல்த்துக்கு, ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு, இதுக்கெல்லாம் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ மேக்ரோவும் இம்பார்ட்டன்ட், மைக்ரோவும் இம்பார்ட்டன்ட். நமக்கான நம்ம பாடி நீடை பொறுத்து நம்ம பேலன்ஸ்டாக எடுத்துக்கணும்.